Taste the Daily. விடுதி மூடப்பட்டிருந்ததால் இரவு தங்குவதற்கு உதவி கேட்ட தோழிக்கு சக நண்பரே மதுபோதையில் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் மதுவால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதை மீண்டும் நிரூபித்துள்ளது. சென்னை வேளச்சேரியில் விடுதியில் தங்கியிருந்த பெண் அஸ்தினாபுரத்தில் உள்ள தனது நண்பர் ஹரித்திடம் உதவி கேட்டு அவர் வீட்டில் தங்குவதற்காக சென்றுள்ளார். அங்கு அந்த பெண்ணுக்கு ஹரிஷ் நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். ஃபெயிலியர் மாடல் அரசு பெண்கள் பாதுகாப்பில் பெரும் தோல்வியடைந்துவிட்டதாக பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரம்பலூர் அருகே அரசு விடுதியில் மாணவ மாணவியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 வார்டன்கள் 4 மாணவர்கள் பிடிபட்டனர். பாடாலூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் உண்டு உறைவிட பள்ளி விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவியருக்கு சக மாணவர்கள் 6 பேர் வார்டன்களான ஐயம்பெருமாள், ரமேஷ் ஆகியோர் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வார்டன்கள் பிடிபட்டதோடு 2 மாணவர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் மாணவர்கள் 4 பேர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டனர். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கோடம்பாக்கம் அருகே இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் சிக்கினார். புளியந்தோப்பை சேர்ந்த இளம்பெண் தனது நிறுவனத்தில் பணி முடித்து வீடு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் அப்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இந்நிலையில் இதுகுறித்த புகாரின் பேரில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் வெளியில் செல்லவே அச்சப்படும் சூழல் உள்ளதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர்.